ஐயா அப்படியே இருந்துட்டேனே. அம்மா வருவானே மறந்துட்டேன். ஏதோ ஒரு யோசனையில உட்கார்ந்து இருந்துட்டேன். இப்ப எப்படி சமாளிக்க? ஏடி கூப்பிடுறது காதுல விழலையோ? என்னத்தை யோசனை உட்கார்ந்திருக்கா? போச்சு ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு, சொல்லுங்க. இப்ப என்னத்துக்கு அங்க போய் உட்கார்ந்திருக்கான்னு கேட்டேன். கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? இப்படி தெருவுல வந்து இருக்கா? ஏம்மா இனி என்னையெல்லாம் முத்தம் தூக்க சொல்லாதுங்கன்னு ஒன்னே சொல்லாம யார சொல்லணும்? ஏம்மா நீங்க உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருக்கீங்க. உங்க ஒரு பாட்டி வந்துகிட்டு ஒழுங்கா குனிஞ்சு தூர நீ ராணி மவதானே உனக்கு அவர் சொல்லி தரலையா அப்படி இப்படின்னு கேட்காம அதான் கஷ்டமா இருக்குன்னு அப்படியே உட்கார்ந்துட்டேன். நான் இனி கோலமும் போட மாட்டேன். இந்த மாதிரி அதுக்கு வந்துகிட்டு ரெண்டு பேரும் ஏதாவது சொல்லிட்டு போவேன். ஏம்மா தாயே எந்த பாட்டி சொன்னவ? அந்த மொட்டை பாட்டிமா. அவிய சும்மா ஏதாவது சொல்லிட்டு போவாட்டி அவிய ஒத்தையில இருக்காவல யார்ட்டையாவது ஏதாவது பேசணும்னு ஏதாவது சொல்லுவாவ. அதை போட்டு காதுல வாங்கிட்டு இவ அப்படியே சோகமா இருக்காளாம். ஒழுங்கா இருந்து கோலத்தை போட வெளியே பாரு. போட்டு முடிச்சிருப்பா கொஞ்சம் பல்லாரி விட்டு தரதுக்கு கூப்பிடலான்னு பார்த்தா இவ இதே இன்னும் போடாம கிடக்கா. போய் வேலையை பாப்போம். இவளுக்கு இவ்விய கஷ்டம். ஒரு ஃபீல் பண்ண முடியுமா கொஞ்ச நேரம் தனியா இருந்து? ஒண்ணு யோசிக்கவே விட மாட்டேக்காவ. வேலை 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 எப்பவும் வேலைதான். நானே போயிட்டான்னு சொல்லிட்டு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கேன். இவ்விய பண்ணியது பாரு. எடி நான் அந்த பூண்டை உரிச்சிட்டு இஞ்சி தோலி எடுத்துட்டு கொண்டு வா, கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸில போட்டு அரைச்சு தரணும்னு. ஏமா இப்ப நாம எந்திரிச்சு பல் விளக்கி காப்பி குடிக்கே அதுக்குள்ள அதை செய் போட்டு உயிர் எடுக்கிறீங்க. சனிக்கிழமையாவது நிம்மதியா இருக்க முடியுவா? எல்லா நாளும் காலேஜ் போயிட்டு நடக்கும். சரி லீவு நாளாவது ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா முடியாவல. நாமளும் ஒண்ணும் செய்ய மாட்டேன். யாமட்டி இப்படி அக்கபர் பண்ணுதியே? வேற நாள ஒண்ணே செஞ்சு தான சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு மாமே அத்தை பிள்ளைகளே தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் வரவ. சும்மா ஹோட்டல்ல எடுத்து வாங்க முடியுமா? நேத்து தான் அங்க வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்குது. ஏன் இன்னைக்கு வாங்குங்க, நம்ம ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டியதுதானே? அப்படி எல்லாம் நீ சொல்ல மாதிரி செய்ய முடியாது தம்பி. வியாபாரத்துல கொண்டு கை வைக்க கூடாது. அங்க இருந்து எடுத்துட்டு வந்து மாரி எங்க வரவீருக்கு யார்ட்டி சாப்பாடு கொடுப்பா? வந்து செய்வி ஹோட்டலுக்கு தான் செய்வாவ. வீட்டுக்கு செய்யணும் அதுக்கு தனி ரூபாதான். இவ நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் அங்க இருந்து சும்மா அள்ளி வரைக்கிட்டு வந்துடலாம்னு. யாம தரமாட்டாவளா? அதனட்டு சொல்லி கூமிட்டேன். அதுக்கு செஞ்சு தரணும்னா தனியா ரூபா கேட்பாவ. அதுக்கு நம்ம வீட்லயே செஞ்சுட்டு போயிடலாம். சரி இப்ப என்னமா செய்ய போறியே? இவ்வளவு இஞ்சி இவ்வளவு பூண்டு பிரியாணி செய்யலான்னு தான் கேக்கேன். எம்மா இந்த ரிஸ்க் வேண்டாம். மாமனுக்குலாம் பிடிக்கணும். நீங்க செய்யாண்டா கடையில வாங்கிடலாம்னு சொல்லிட்டேன். வேலை செய்துக்கு இது பட்டுக்கிட்டு எப்படி பேசிய? யாம்டி நான் செய்ய பிரியாணிக்கு என்ன குறை? எம்மா பிரியாணியா நீங்களா செய்ய போறியே? ஆமாடி. இது யாம்டி இப்படி பதறதியே? ஏன் அம்மாக்கு செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறியே? இன்னைக்கு பாரு சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி, அடை பாயாசம், கேசரி எல்லாம் ஒரு ஆள் தான் செய்ய போறேன். நீங்களும் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம் செஞ்சிரலாம். ஏம்மா எப்ப செஞ்சாலும் களி கிண்டிய மரதனமா கிண்டி வைக்க அது நல்லாவே இருக்க மாட்டேங்குமே. பிரியாணினா உதிரி உதிரியா நல்லா டேஸ்டா இருக்கணுமே. தக்காளி சோறு மாதிரி கூட இருக்க மாட்டேங்குது உங்க பிரியாணி. என்ன இனிப்பு? தக்காளி சோறு கிண்டி தந்ததானே இவ்வளவு வளர்த்து விட்டுருக்கேன். இங்க இரு, உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காம போகலாம். எங்க அண்ணே என் தங்கச்சி எங்க அம்மா அப்பா யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ. என் சமையல் எப்பவுமே சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிருக்காவ பாத்துக்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பன்னு நம்பி எப்பவுமே நீ குறை சொல்லிட்டே இருக்குது. இவன் நாங்க உண்மையை சொல்லியும் அதே உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொல்லுவாவ. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆமா இவ அந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டு நடக்கா. வசந்தியத்தையும் கூப்பிட்டிருக்கேன் செய்யறதுக்கு. அவ நல்லா செய்வாள, அதனால கொஞ்சம் பக்குவம்லாம் பார்த்துட்டா வசந்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அவ வருவா, அவ வந்து பண்ணுவா. நீங்க உங்க வேலையை பாருங்க. வசந்தியத்துக்கு இன்னும் நல்லாதான் இருக்கும். உடனே பிடிதீத ஏமா காப்பி குடிச்சிட்டு வாங்கியமே அப்படி கீழே வைங்க. பெரிய மகாராணி தான். எடி நல்ல தோலெல்லாம் எடுத்து கழுவி அரைக்கணும்னு இதான் உன் வேலை. சந்தியா நீ பல்லாரியும் தக்காளியும் நல்ல நீல வாக்குல அரைஞ்சுதா. ஏமா ஒரு மனசாட்சிங்கிறது இருக்காம அவளுக்கு நல்ல தெம்ப காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 தண்ணி கூட நான் எந்திரிச்சதுல இருந்து குடிக்கல. ஓடிப்போ அப்ப முத்தத்தை தூரு கோலம் போடு அப்படின்னு அனுப்பிட்டு இப்பவும் வேலை செய்ய சொல்லியது. காப்பியாவது தந்தியல? நீ இன்னும் குடிக்கலையாட்டி காப்பி? அங்க அடுக்கலையில வச்சிருக்கேன். நீ குடிச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆமா பறந்து வந்து அங்க போய் குடிச்சிட்டு தான் இங்க வந்தேன். நான் தான் வெளியே போனவள இப்பதான் வந்திருக்கேன். அம்மைக்கு எங்க டீ தெரியும்? நான் தான் குளிக்க போயிட்டோம்ல, அதனால நான் பாக்கல மக்கா. காப்பியை குடிச்சிட்டு மறுபடியும் வெட்டேன். அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா காப்பி குடிக்க 5 நிமிஷம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். எப்பா என்ன ஆர்டர் போடியா? இருங்க வாரேன். ஆகாஷ் எங்க போயிட்டா அதுக்குள்ள? டேய் எங்க பார்த்தாலும் காணல. அவன் ரூம் ஓபன்ல தான் இருக்கு, உள்ள யாரும் இல்ல. லெக்லாம் பெயினா இருக்கு, அங்க எங்க தேடி கால் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டான். மம்மி அவன் இன்னும் சாப்பிட வரல. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க போனானே தெரியலனு. போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ணேன், அட்டெண்ட் பண்ணாதனே. ஐயோ டைம் வேற ஆகுது. இன்னும் ½ an hour தான் மம்மி இருக்கு. உடனே நம்ம பரப்ட் ஆகணும். டாடிட்ட கேட்டு பாரு அவன் எங்க போனானு. டாடி எங்க? டாடி எங்க பின்னாடி இருப்பாங்க. டாடி கிளம்பிட்டாங்களா? நம்ம எல்லாரும் பரப்பிட்டோம். அவன் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஏன் என்னாச்சு? இல்ல மாப்ள ஆகாஷ காணல, எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா வெளியதான் எங்கேயாவது போயிருப்பான். பைக் அங்க ஃப்ரண்ட்ல நிப்பாட்டி இருந்தேன் ஜிம் போயிட்டு வந்து. இப்ப பைக் வேற இல்லல, வெளிய எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்காக வெளியே போனா? உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா?
என்கிட்ட சொன்னதான் நான் உன்கிட்ட சொல்லிருப்போம்லானு என்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த பையன் ஏன் இப்படி பண்றான்? சரி வந்துருவோம், வெயிட் பண்ணுங்க. போன் பண்ணாலும் எடுக்கலையா? ஆமா எடுக்கல, அதானே இப்ப ப்ராப்ளமே. எங்க போனான்னு சொன்னா கூட பரவாயில்ல, எங்க போயிருக்கான்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாது, போன் பண்ணி கூட பேசலவே. சரி கிளம்புறனால ஃப்ரெண்ட எதுவும் பார்க்க போயிருப்பான். டைம் ஆகுதுலாங்க, நம்ம இங்க இருந்து ட்ரிவாண்ட்ரம் போனோம், அதுக்கு எப்படியும் டைம் ஆயிரும். ஏன்னா ரோடு நம்மளுக்கு சரியில்லை. பைபாஸ் மாதிரி ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல, இந்த ரோட்ல போறது எப்படி டிராபிக்லாம் இருக்கும்னு தெரியல. சரி ஹாஃப் அன் ஹவர் இருக்குல்ல, வெயிட் பண்ணு, வந்துருவான். எப்படியும் அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி சீக்கிரம் போய் கிளம்பலாம். நீ ஜானுவை கிளப்பிட்டே அனு? கிளப்பிட்டமா அண்ணா வாரான். ஐயோ வீடே நம்மளுக்காண்டிதான் காத்துட்டு இருக்கோம். டேய் எங்கடா போன? மம்மி ஃபயாஸா பாத்துட்டு வரலான்னு போனேன். ஏன் அவ்வளவு இதா உனக்கு? இல்ல மம்மி கிளம்புறோம்ல, அவனோட ஹெட்செட்ல என்கிட்ட இருந்துச்சு, அப்பயே கொடுத்துட்டு அந்தல பாய் சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே, போன் பண்ணா கூட எடுத்து பேச மாட்டியா? எவ்வளவு நேரமா நாங்களும் காணும்னு சொல்லி அங்கங்க தேடிட்டு நான் லெக் பெயினோட உட்கார்ந்திருக்கேன். சாரி மம்மி, நீங்க போன் பண்ணதை நான் பாக்கல, பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தேனா அதனால கவனிக்கல. சரி ஓகேடா, வேகமா போய் கிளம்பு போ. சரி. அனு, சந்திரன் கிட்ட அவனோட ரூம்ல இருக்க பேக் எல்லாத்தையும் எடுத்து இங்க கீழே கொண்டு வைக்க சொல்லு. ஏன் இங்க கொண்டு வச்சிட்டு டைரக்டா கார்லயே நம்ம ஏத்திடலாம். ஏதாவது மிஸ் ஆயிடக்கூடாது அனு. அவங்க டைரக்டா கார்ல ஏத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்காது. இங்க வச்சு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இன்னொருக்கா கூட செக் பண்ணிட்டு எத்தனை பேக் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்ல ஏத்த சொல்லிடலாம். சரி ஓகே மம்மி, நான் சொல்லிடுறேன். ஆண்டி. சொல்லுங்க மாப்ள. ரூபினி எத்திட்டு சொல்லிட்டீங்களா ஆகாஷ் கிளம்புறது? நேத்து பேசினேன் அவகிட்ட, இன்னைக்கு இன்னும் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஒரு வார்த்தை சொல்லிருங்களா? அவங்களால வரதான் முடியல, வீட்டுல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்களா? ஆமா, அவதான் ரொம்ப ஆசைப்பட்டா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால வர முடியலன்ட்டா. அதான் உங்ககிட்ட சொல்லிருங்க. சொல்லிடுறேன். கார்ல கிளம்பும்ல அந்த டைம்ல சொல்லேன். ஓகே ஆண்டி. I miss my room so much and I miss my family also. சரி என்ன பண்ண, போய் தான் ஆகணும். ஆண்டனி வா வா. என்னமாமா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேனா? வந்துட்டேன், கிளம்பதான் போறோம். ஆகாஷ் கீழே வந்தா பிரேயர் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். நீ மட்டும் தான் வந்தியா? ஆமா அம்மா ஸ்கூல் போயிட்டாங்க, டாடி காலேஜ் போயிட்டாரு, ஜெசிகா ஒர்க் போயிட்டா. ஜெசிகாட்ட கண்டிப்பா வரணும்னு சொன்னனே, ஏன் ஒர்க் போன? இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு அவன்கிட்ட பேசிக்கிறேன் போன்ல அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே, நீயாவது வந்தியே. எங்க அப்புறமா உங்க தங்கச்சிட்ட பேசிருங்க. நான் தான் அவளை கூப்பிட்டே அவ வரல, மொபைல மட்டும் அனுப்பி வச்சிருக்கா. இனி அவ பேசட்டு. அம்மா பேசுவேன்னு தான் சொன்னாங்க மாமா. சரி பேசட்டு. மம்மி டாடி. அந்தோனி டேய் சும்மா இருடா, அப்படி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கோம்ல. அத்தே இங்க உங்க அத்தை மாமா யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஜெசிகாவும் வரலையா? இல்ல வந்த என்னைய விட்டுட்டு வேற எல்லாருமே நிக்காளு. அதான் நீ வந்துட்டால, நீ வரலையான்னு ஒன்டே கேட்க முடியும். நல்ல காமெடி, கீப் இட் அப். ஓகேல, தேங்க் யூ. சரி ஆகாஷ், எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். உன்னோட பேக் எல்லாம் செக் பண்ணி கார்ல பின்னாடி வச்சாச்சு. பிரேயர் பண்ணிட்டு கிளம்பு, ஓகேவா? சரி மம்மி. எங்க பிரேயர் பண்ணிருங்க. சரி. அன்பின் கடவுளே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று எங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான நாளை நீங்க தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி கடவுளே. எங்க பையன் ஃபாரின் போயிருக்கான், அவனை உங்க கரங்கள்ல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவன் டிராவல ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து அங்க போய் சேர்றது வரைக்கும் உங்களுடைய தூதர்களை அவனை சுற்றிலும் நிறுத்தி எல்லா ஆபத்துகளிலிருந்து காத்துக்கொள்ளுங்க. அவன் போவிருக்கிற அந்த லண்டன் நாட்டிலும் அங்க தங்கக்கூடிய இடத்துலயும் வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் அவன் கூட எப்பவும் இருக்கட்டும். வேற ஒரு நாட்டுக்கு போறவங்கிற தனிமை, அந்த ஒரு பயம், எந்த சோதனைகள் வந்தாலும் அவன் மனம் தளராமல் உண்மையே நம்பி நிற்கும் விசுவாசத்தை அவனுக்கு கொடுங்க. தீய நட்புகளோ தவறான வழிகளிலோ எல்லா விதமான தீமைகளிலும் இருந்தும் அவனை பாதுகாத்து நடத்துங்க. ஆண்டவரே, அவனுடைய உடல் நலத்தை பாதுகாத்து நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து அவன் செய்ய எல்லா காரியங்களிலும் வெற்றியை அவனுக்கு கொடுங்க. அவன் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படவும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருபை செய்யுங்க. நாங்களும் உங்க இருக்கும் போதும் கவலை இல்லாமல் உண்மை நம்பி வாழணும், அதுக்கு உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்தை உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்க. சரியான நேரத்துல சந்தோஷமாக மீண்டும் ஒன்று கூடும் பாக்கியத்தை அருளுங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம். ஆமீன். ஆமீன். சரி கிளம்பலாமா? சரிங்க. வாடா, வந்து கார்ல ஏறு. அத்தை, நான் வேற கார்ல தான் வந்திருக்கேன், நான் அதுல வரேன். டேய், அப்ப நானும் உன் கூட வரேன்டா. வேண்டாம், நான் வரேன். என்ன ஆளாளுக்கு அடிச்சுக்கிறீங்க? நீங்க எக்ஸ்யூவில போவிய, ஹோண்டாய்க்கு ஏன் இவ்வளவு இது பண்றீங்க? கார்லாம் ஒண்ணு பாக்கல, அவன் கூட வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இவங்கெல்லாம் அமைதியா வருவாவ, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. மம்மி, நானும் ஆண்டனியும் தனியா கார்ல வரோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. எப்படி ஓகேவா? போடாங்க. ஏன் உன் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உன் குட்டி இருக்கா, எல்லாரும் சேர்ந்து வாங்க. மம்மி டாடி முன்னாடி உட்காந்துப்பாங்க. இங்க பாரு, ஃபாரின் போறியே கிளம்பிட்டேன்னு பாக்குறேன், இல்லன்னா இந்த நேரத்துக்கு சண்டை வந்திருக்கும், போயிரு. 2 மண்டையிலே வாங்கிருப்பா.
நீங்க நின்ன ஆபத்து தான். டேய் வா கார் எடு. சரிடா வா. இருங்க எல்லாரும் சேர்ந்து போலாம். கார் எடுத்துட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் போயிடாதுங்க, 2 காரும் சேர்ந்து கிளம்பிட்டு. ஓகே டாடி, அப்படிலாம் ஒண்ணு போக மாட்டோம். சரி. அச்சோ என் பைக்கு 1 இயர் கழிச்சுதான் உன்னைய பாப்பனே. சரி பாய் பாய், பத்திரமா இருந்துக்கோ. டாடா, ஃபாரின் போயிட்டு வரேன்னு. சரி அப்படியே அவளுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோம். எப்படியே என்னை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. போட்டாச்சு. டேய் என்னடா பண்ற? வந்துட்டாளா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல கிளம்புற நேரத்துல இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். யாருக்கும் ஏதோ மெசேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. யாருக்குனாலும் நான் பண்ணிட்டு போறேன். இப்போ உனக்கு என்ன? நான் படிச்சு முடிச்சுட்டேன், ஒர்க் போக போறேன். நான் என்னோட லைஃப பாத்துப்பேன். நீ சும்மா குறுக்க வராத. என்னதான் ஆனாலும் நீ என்னோட தம்பி, சரியா? உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஏதாவது கேட்டா நீ என்னைய சொல்லலாம். இப்பவே எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க? நான் இருந்த அதே இடத்துல தான் நீ இப்ப இருக்க போற. அங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணேன் நானு. அதனால ரொம்ப இது படாத தம்பி. இப்ப நான் என்னது போட்டேன்? கிளம்புற டைம்ல கோவப்படுத்தாதானு? அம்மா எனக்கு நீ ஒன்னு சொல்லு. நீ இப்ப போனது ஃபயர்ஸ பாக்க அப்படிதானே? ஆமா. ஏன்? நான் அவன்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அவன் இங்க வரவே இல்லைன்னு சொன்னா. எப்ப கேட்டா? அதான் நீ இல்லாத போதுதான் போன் எடுக்கல. அதான் சரி அங்க போயிருப்பியோன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். இல்ல இங்க வரல அப்படின்னு சொன்னா. அப்போ நீ எங்க கிட்ட போய் சொல்ற? ஆமா போய் தான் சொன்னேன். வேற இப்ப எங்கடா போன? என் ஆள் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனியா? இல்ல சும்மா தெருவுல நின்னு பாத்துட்டு வந்தேன். யாரு? அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு தானே? ஆமா. நீ நடத்து தம்பி நடத்து. நம்ம அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுதானே செய்யும். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் மம்மி டாடிட்ட பேசிக்கிடுவேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரி பேசிக்க. போறது பாரு. கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவன் என்கிட்ட இப்படி பேசிட்டு போறான் தும்ரா. முருகனே. சொல்லு தம்பி. போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏன் எதுக்கு தம்பி நன்றி எல்லாம் சொல்லுதிய? இல்லனே, எங்க அம்மாவும் ரொம்ப வருஷமா இங்க இல்ல, ஃபாரின்ல தான் இருந்தாங்க. அப்பா மட்டும் தான் இருந்தாங்க. நீங்க தான் ஒரு ஃப்ரெண்டா என்னைய நல்லா இது பண்ணீங்க. என்னைய பாதி வளர்த்ததே நீங்க தானே. இருக்கட்டும் தம்பி, நீங்க போறது சந்தோஷம் தான். ஆனா இந்த வீட்டுல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானும் எங்க வீட்டுல இருக்கத விட இங்க தானே அதிக நேரமா இருக்கேன். ஆமாண்ணே, நம்ம அடிக்கடி போன்ல பேசலானே. சரி தம்பி. என்னே பார்த்து போயிட்டு வா தம்பி. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காருங்க தம்பி? எல்லாம் நல்லபடியா நடக்கும். 1 வருஷம் தானே, டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் பாத்துக்கிடல தம்பி. சரிண்ணே. நீங்க இப்பதான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திய. ஒரு 6 மாசம் தான் இருக்கும். ஆனாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டிய. தேங்க்யூ சோ மச். சரி தம்பி. வீட்டுல எல்லாரையும் நல்லா பாத்துக்கிடுங்க. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா தம்பி. சரி நான் போயிட்டு வரேன். சரி தம்பி, பார்த்து பத்திரமா இருங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. நல்ல வேலையும் பாருங்க. சரிண்ணே கண்டிப்பா. தம்பி அடிக்கடி எங்களுக்கு போன் பண்ணுங்க, மறந்துடாதிய. அது எப்படின்னே மறப்பேன். கண்டிப்பா பண்ணுவேன். சரி தம்பி. தம்பி எங்க காருக்குள்ள இருந்து கான் அடிச்சிட்டு இருக்காவ. நீங்க எப்ப கிளம்புங்க, நேராவல? ஆமாண்ணே. சரி பாப்போம். சரி. சந்திரன், வீட்டை பாத்துக்க. நான் வீடு வர போயிட்டு வரேன்னு. சரிண்ணே. எப்போ வருவிய? மத்தியானத்துக்கு மேல வந்துருவீங்களா? மத்தியானம் வந்துடுறேன். நீ அதுக்கப்புறம் வீட்டு போயிட்டு வா. சரி. வானரமா எப்போ வருவோம் திரும்ப? ராத்திரி ஆகும்னு சொல்லிட்டு ஆகுதுக்க. அப்படியே? அப்ப நம்ம 2 பேர் தான் இருப்போமோ? ஆமா ஆமா. சரிண்ணே. அப்ப நீங்க கிளம்புங்க. சரி போ.